அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு வெளியாகி தற்போது 4வது கட்ட கலந்தாய்வு முடிந்து தேர்வு செய்யப்பட்டவங்க நம்மக்கிட்ட கேட்ட நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் டவுட்டுக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பயிற்சி சம்மந்தமாக பல கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பயிற்சி எப்போ கொடுப்பாங்க? பயிற்சி முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பயிற்சிக்கு போகிற மாதிரி இருக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, பயிற்சியின் போது நமக்கு சம்பளம் கொடுப்பாங்களா சார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்டு. அடுத்து இந்த பயிற்சியினுடைய காலம் எவ்வளோ நாள் சார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பயிற்சியில் எக்ஸாம் வைப்பாங்களா? அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி அப்படின்னு அதிகமாக கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று என்னென்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு உங்களை டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஜாயினிங் ஆர்டரே எங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வே ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் தான் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் செலக்ட் பண்ண மாவட்டம் ஏதாவது ஒரு மாவட்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது எங்கே இருக்கும்னா, இந்த கவர்மெண்ட்டு சர்வே ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ் ட்ரெயினிங் அப்போ 3 மாதம் ட்ரெயினிங் நீங்கள் முடித்தா தான், முடித்த பிறகு அங்கேருந்து தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கே போவீங்க. அங்கே உங்கள் டிஸ்ட்ரிக் போனவுடனே அங்கே உங்களுக்கு எந்த பிற்கா அப்படின்னு உங்களுக்கு ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த ஆண்டு போட்ட ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டில் எல்லோரும் ஜாயின் பண்ணது கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணி ஒரு 2-3 நாள் ஒரு 1 வீக் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெயினிங் போட்டாங்க. ஓகேங்களா? இது இப்போ. அப்போ கடந்த ஆண்டு நடந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லிட்டேன். 2 டைம் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அடுத்து என்னென்னா, பயிற்சி காலத்தில் நமக்கு சம்பளம் உண்டு. அது எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ட்ரெயினிங் பீரியட்லேயே உங்களுக்கு சம்பளம் உண்டு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து என்ன 3வது என்ன அப்படின்னா, எவ்வளவு காலம் சார் ட்ரெயினிங் பீரியட் அப்படின்னா, 3 மந்த்ஸ் இருந்துச்சு. 3 மாதம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை 2 மந்த்தாக மாற்றிட்டாங்க. 2 மந்த்தா. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதாவது ஒரு கம்மியான எண்ணிக்கையிலான போஸ்ட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருமே சர்வே இன்ஸ்டியூட்டில் கொடுத்து பயிற்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி 500, 1000 அப்படின்னு பல்காக எடுக்கும்போது அவ்வளோ பேத்துக்கு அங்கே பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சுருவாங்க. ஜோன் வைஸாக பிரித்து அங்கே ட்ரெயினிங் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு செலக்ட் பண்ண 1000 பேத்துக்கு கோயம்புத்தூரில், மதுரையில், திருவாரூரில், கடலூரில் இந்த மாதிரி ட்ரெயினிங் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தேனி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி அப்படின்னா உங்கள் சென்டர் மதுரையில் சும்மா டெம்பரரி ஆரம்பிப்பாங்க. ஒரு பயிற்சி மையம் ஆரம்பித்து அதில் பயிற்சி கொடுப்பாங்க. அங்கே உள்ள சர்வேயர்ஸ் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. மொத்தம் நம்மளோட 4 ஜோன் இருக்குது. அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, கோவை. இந்த 4 ரீஜியனில் தான் எல்லா மாவட்டம் வந்துடும். ஸோ அந்தந்த மாவட்டத்தில் என்ன ரீஜியன் இருக்கோ அதில் நமக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான். ஸோ ட்ரெயினிங் பீரியடு 3 மந்த்ஸாக இருந்துச்சு. 3 மந்த்ஸு 2 மந்த்து அந்த பயிற்சி மையத்தில் கொடுப்பாங்க. 1 மந்த்து அந்த நவீன இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் எங்கே நடக்குதோ டவுனில் அந்த இடத்துக்கு உங்களை அனுப்புவாங்க. திட்டப்பயிற்சிம்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ரூல்ஸ். இப்போ ஒன்லி 2 மந்த்து தான். ஸோ 3 மந்த் கிடையாது. 2 மந்த்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஒரு பயிற்சி, சர்வேயருக்கு ஒரு பயிற்சி. ஆனால் இப்போ சர்வேயருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் ஒரே பயிற்சி தான். ஓகேங்களா? அதனால் இப்போ டிராஃப்ட்ஸ்மேனாக எப்படி இருக்கும்னா, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஒரு பயிற்சி இருக்கும், சர்வேயருக்கு ஒரு பயிற்சி இருக்கும். ஸோ டிராஃப்ட்ஸ்மேனாக பயிற்சி பெறுறவங்க ஃபியூச்சரில் சர்வேயராக மாறும்போது திரும்ப அவங்க சர்வேயருக்குன்னு தனியாக பயிற்சி எடுக்கணும். புரிஞ்சுங்களா? ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ டிராஃப்ட்ஸ்மேனாக உள்ளவங்களுக்கும் சர்வேயருக்கும் ஒரே பயிற்சினால் அவங்க டிராஃப்ட்ஸ்மேனாக எடுத்த ஃபியூச்சரில் சர்வேயராக மாறும்போது மீண்டும் சர்வேயருக்கான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க டைரெக்டாக என்ன பண்ணலாம், சர்வேயராகவே அவங்க
மாறிக்கிடலாம். புரிஞ்சுங்களா? அப்படி இல்ல. ஸோ டிராஃப்ட்மேன் எடுத்தவங்க என்ன செய்வாங்க, நான் சர்வேயரா மாறுறேன் அப்படின்னு மனு குடுத்தாங்க அப்படின்னா, அவங்க மனு அ க பாஸ் ஆகி அவங்க சர்வேயரா மாறும்போது, மீண்டும் அவங்களுக்கு சர்வேயருக்கு உண்டான பயிற்சி குடுத்துட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, போடுவாங்க. இப்ப அப்படி இல்ல. டிராஃப்ட்மேனுக்கும் சர்வேயருக்கும் ஒரே போஸ்ட்னால, டிராஃப்ட்மேனா உள்ளவங்க ஃபியூச்சர்ல சர்வேயரா மாறும்போது, அவங்க திரும்ப சர்வேயர் பயிற்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் வந்து இப்போ உள்ள ஆர்டர். அப்புறம் வந்து ட்ரெய்னிங் எப்படி இருக்கும் அப்புட்ன்னா, ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாசத்துல செயின் சர்வே, ஓபிடி, நத்தம் சர்வே, ஸ்ட்ரீட் சர்வே, டவுன் சர்வே, அப்புறம் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிபிஎஸ். இப்போ நம்மட்ட ஜிபிஎஸ் கிடையாது. ஜிபிஎஸ்ஸு, டிஜிபிஎஸ்ஸு, சிஓஆர்எஸ்ஸு. அப்போ இந்த 2 கருவிகள பயன்படுத்தி டிஎஸ்ல, அதாவது இடிஎஸ்ல சர்வே பண்ணக்கூடியது. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீமான நக்ஷா, இந்த மாரி ஸ்கீம்ல வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, இந்த ட்ரோன் சர்வே, அப்புறம் வந்து டிஜிபிஎஸ்ஸையும், டிஎஸ்ஐயும் வச்சு லேண்ட்ல எப்படி சர்வே பண்றது, இந்த மாரி பயிற்சி வழங்கப்படுது. ஸோ வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லேண்டுனா என்ன, நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன, பட்டா, சிட்டா, ஆப்பதிவேடு அப்படின்னு ஒரு லேண்ட பத்தி தெளிவான, முழுமையான பயிற்சி உங்களுக்கு குடுத்துருவாங்க. நீங்க பயிற்சி முடிச்சோனே நீங்க ஃபீல்டுக்கு போய் சர்வே பண்ணும்போது, உங்களுக்கு ரொம்ப எந்த டவுட்டுமே இல்லாம நீங்க ஃப்ரீயா பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள உருவாக்கிருவாங்க. ஸோ இதுதான் பயிற்சியினுடைய இது. ட்ரெய்னிங் அப்ப உங்களுடைய சாப்பாடு எல்லாமே உங்களுடைய ஓன் செலவு தான். ஓகேங்களா? இது வந்து தான் இது. ஸோ மத்தபடி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் முடிஞ்ச அடுத்த நாளே நீங்க ஜாயின் பண்ற மாரி இருக்கும். சர்வேயருக்கும் அட்டெண்டன்ஸ் கிடையாது. டைரி ஒண்ணு இருக்கு டைரின்னு. நீங்க அன்னாடு நீங்க ஃபீல்டுக்கு போறதா என்ன பண்ணணும், நீங்க எழுதணும். ஸோ அட்டெண்டன்ஸு இல்லங்கிறனால, நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஃபீல்டுக்கு போய் என்ன அளக்குறீங்க அப்படின்னு நீங்க அந்த அந்த டைரியில எழுதி, நீங்க அத உங்க ஹெச்எஸ்ட்ட, அப்புறம் இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். இதுதான் அதனுடைய ரூல்ஸு. பார்த்தீங்க அப்படின்னா, அதான் எப்படின்னா ஒண்ணுமில்ல. நீங்க உள்ள போனா நீங்க 1 மாசத்துல பழகிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஓவரால் ப்ரொசீஜர். இத வந்து நம்ம கமெண்ட்ல ஒரு பையன் கேட்டிருந்தாப்புல, "சார் எப்படி இருக்கும் ட்ரெய்னிங் பீரியட்?" அப்படின்னு. அப்புறம் முக்கியமான எக்ஸாம் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா எக்ஸாம் இருக்கு. ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எக்ஸாம் வச்சு உங்கள ரிலீவ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்னிங் பீரியட்ல நீங்க ட்ரெய்னிங் சரியா பண்ணல, நீங்க நீங்க இல்லீகலா நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல, நீங்க வந்து சரியா பண்ணல அப்படின்னா, உங்கள திரும்ப என்ன பண்ணுவாங்க அவங்க, திரும்ப உங்கள ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு முறை தரக்கூடிய பயிற்சி தான் உங்களுக்கு சம்பளத்தோட பயிற்சி. நீங்க அந்த ட்ரெய்னிங்ல நீங்க சரியா பண்ணல, நீங்க ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு பயிற்சி குடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது, இந்த பயிற்சிய நீங்க உங்களுடைய ஓன் செலவுல தான் பண்ணியாகணும். நீங்க லீவ் போட்டு தான் பண்ற மாரி இருக்கும். புரிஞ்சுங்களா? இதான் ரீசன். அப்படிலாம் பண்ணுவாங்கன்னா, பண்ணுவாங்க. அதாவது பயிற்சிங்கிறது ப்ராப்பரா இல்லாம, நீங்க வந்து சரியில்லாம அப்சர்வ் பண்ணாம, சரியா பண்ணாம விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்படி நீங்க போய் எப்படி லேண்ட்ல அளப்பீங்க? நீங்க அளக்கும்போது பப்ளிக் கூடயே இருப்பாங்க. மத்த டிபார்ட்மெண்ட் மாரி கிடையாது. ஃபீல்டு சர்வே வேலைங்கிறது பப்ளிக்கோட ரொம்ப லிங்க் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டு நம்மளுடைய சர்வே டிபார்ட்மெண்ட்டு. அப்ப நீங்க அளக்கும்போது, ஒரு காமன் மேன் கூட இருப்பாரு. அவர்கிட்ட டேப் வச்சிருப்பாரு. அவரும் நீங்க அளக்குறது சரியா, தப்பான்னு செக் பண்ணுவாரு. ஆனா நம்மட்ட வந்து எஃப்எம்பி இருக்கும். அவர்ட்ட எஃப்எம்பி இருக்காது. ஸோ, ஒரு காமன் மேன் வந்து நீங்க அளக்கிறத சரி பண்ணி, "நீ சரியா அளக்கல" அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால அந்த பயிற்சி என்ன பண்ணணும், நீங்க ப்ராப்பரா நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிறணும். அப்சர்வ் பண்ணாம சும்மா நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பயிற்சி முடிவுல தேர்வு வைப்பாங்க. தேர்வுனா எத்தன தேர்வு இருக்கும்? 3 தேர்வு வைப்பாங்க. ஒண்ணு வந்து எக்ஸாம் ஓகேங்களா? தியரி எக்ஸாமு. இன்னொன்னு வந்து டிராயிங் எக்ஸாமு. அப்போ வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு எக்ஸாம் ஓகேங்களா? ஸோ தியரி எக்ஸாமு, எஃப்எம்பிய நீங்க ட்ரா பண்ணணும். ஒரு எஃப்எம்பி குடுத்துருவாங்க. அந்த எஃப்எம்பிய நீங்க என்ன பண்ணணும், லேடர் இல்லாம குடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், லேடர வச்சு நீங்க லேடர உருவாக்கி, அந்த படத்த என்ன பண்ணணும், நீங்க டிராயிங் பண்ணி, அந்த தப்ப சரி பண்ணணும். இது ஒரு எக்ஸாமு. அப்புறம் இன்னொன்னு ஃபீல்ட்ல வந்து ஒரு ஃபீல்ட குடுத்துருவாங்க. அந்த ஃபீல்ட் என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். ஸோ மொத்தம் 3 எக்ஸாம் இருக்கு. இந்த 3 எக்ஸாம்லயும் நீங்க வாங்கக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அத நீங்க ஜாயின் பண்ண பிறகு வரும். அந்த மார்க் வரும்.
ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெறலை அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி வந்து இப்போ உங்களுக்கு ஊதியம் வராது. நீங்கள் என்ன பண்ணணும், லீவ் போட்டு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ரூல்ஸ். ஓகேங்களா? மற்றபடி என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அடுத்து சர்வே ஆகிட்டோம்னா அடுத்த போஸ்ட் என்ன, அப்படிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரீவியஸாக. நீங்கள் நம்ம சேனலில் போய் அந்த சேனலில் ஹெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஃபீல்டு சர்வேன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீ பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் இப்போ கமெண்ட்டில் கேட்ட கொஸ்டின்னு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேலும் டவுட்னால் நீங்கள் மேலும் கேளுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.